லைஃப்பில் ஒரு சில டைம்ஸ் என்னோட கான்ஃபிடென்ஸ் லெவல்ஸ் பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு. ஜீரோன்னு கூட சொல்ல முடியாது, நெகட்டிவ்ஸில் போயிருக்கு. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸை நான் எப்படி ஹேண்டில் பண்ணேன், என்ன மாதிரி மைண்ட் செட் எல்லாம் ப்ரிப்பேர்டாக வச்சுருந்தேன், மறுபடியும் அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல்ஸ் எல்லாம் பூஸ்ட் ஆகிறதுக்கு, அதை தான் இன்றைக்கி உங்களோட வீடியோவில் ஷேர் பண்ணலான் இருக்கேன். இதே மாதிரி சுச்சுவேஷன்ஸில் யாராவது இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கான்ஃபிடென்ஸ் வந்து ஜீரோ ஆகும் பொழுது ஓவர் நைட்டில் நம்மளால் ஒரு நல்ல ஒரு தன்னம்பிக்கையோடு நம்மளால் மாறிடவே முடியாது. ஸோ ஃபஸ்ட் அந்த ஒரு புரிதல் வேணும். அண்ட் அதோடு சேர்த்து நம்ம என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கோமோ அதை முழுமையாக நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். எது நடந்தாலும் இல்லை இட்ஸ் ஓகே, வெளிப்புறம் வந்து நடிக்கிற மாதிரியோ இல்லை எல்லாமே ஓகே தான், எல்லாமே ஃபைன் அப்படின்னு நம்ம ஒரு மாஸ்க் போட்டுட்டு இருந்தால் அது நமக்கு தான் நஷ்டம். ஸோ வாட் எவர் பி த ரிசல்ட், எனக்கு புரியுது அதில் நிறைய டிசப்பாயின்மெண்ட் இருக்கும், பயங்கரமாக கஷ்டமாக இருக்கும், டைம் வேஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும், நிறைய லாஸ் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ். பட் எல்லா டேமேஜஸையுமே வந்து முழு மனதோட நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா மைண்டுக்குள்ளே ஏதோ ஒரு விதமான கண்ட்ரோல் ரீகெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இமோஷனல் எனர்ஜி எல்லாம் மறுபடியும் நம்ம கைக்குள்ளே வர மாதிரி இருக்கும். ஸோ நான் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஐ வில் பி ஹானஸ்ட் வித் மை செல்ஃப். என்ன சுச்சுவேஷன் நடந்துச்சோ ஓகே, இதுதான் நடந்துச்சு, இதுதான் என்னோட ரிசல்ட், நான் இப்படி தான் பெர்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அடுத்த 3 பாயிண்ட்ஸ் வந்து நான் தனியாக இருக்கும்போது எந்த மாதிரி மைண்ட் செட் நம்ம வச்சுக்கணுன்றதுக்கு ரிலேட்டடாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நான் யோசிக்கிற விஷயம், இதுக்கு முன்னாடி நடந்த டிஃபிகல்ட் ஃபேஸஸ் ஆர் ஸ்ட்ரகிள்ஸை வந்து நான் எப்படி கோ த்ரூ பண்ணேன். இதுக்கு முன்னாடியும் நம்ம நிறைய டிஃபிகல்ட் ஃபேஸஸ் எல்லாமே நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். எல்லார் லைஃப்லேயுமே சேலஞ்சஸ் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி சேலஞ்சஸை நான் எப்படி ஹேண்டில் பண்ணேன் அப்படின்னு நான் எனக்கே ஞாபகப்படுத்திக்கும் பொழுது எனக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வர மாதிரி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது, என்னோட லேக் ஆஃப் ஸ்கில் அண்ட் லேக் ஆஃப் ஒர்த்தை நம்ம ஈக்குவேட் பண்ணக்கூடாது. எப்படி சொல்கிறேன்னா, இப்போ ஒரு இடத்துல நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம், அந்த ஒர்க் சரியாக போகலை, அது ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போ அந்த பெர்ஃபார்மன்ஸை வச்சு என்னோட வேல்யூவை நான் ரிலேட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ அது அந்த லோ பெர்ஃபார்மன்ஸ் மேபி பிகாஸ் ஆஃப் மை லேக் ஆஃப் ஸ்கில். நான் இன்னுமே ரொம்ப ஸ்கில்டாக இருக்கணும், நான் இன்னுமே எஃபர்ட் போடணும், இன்னும் நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கும் பொழுது என்னோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் பெட்டராக தான் ஆகும். பட் நம்மளுக்கு லோ கான்ஃபிடென்ஸ் இருக்கும்போது நம்ம செய்கிற தப்பு என்னென்னா, நம்ம எங்கேயாவது ஃபெயில் ஆகிட்டோம், நம்மளை யாராவது ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளே ஃபெயிலியராக நம்ம பாவிச்சுப்போம். நம்மளை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா இந்த உலகமே என்னை ரிஜெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ அந்த தவறு செய்யக்கூடாது. அண்ட் 3வது விஷயம், தனியாக இருக்கும் பொழுது நான் ரொம்ப ரியலைஸ் பண்ண ஒரு விஷயம் வந்து, என்னோட மைண்ட் யாரோட வாய்ஸை வந்து ரொம்ப ரொம்ப ஒத்து கவனிக்கும் அப்படின்னா, எங்கள் அம்மாவோ அப்பாவோ சிப்ளிங்ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், இவங்க வாய்ஸ் எல்லாம் கிடையாது. என்னோட மைண்ட் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்கிற முதல் வாய்ஸ் என்னுடைய இன்னர் வாய்ஸ். ஸோ விளையாட்டாக என்ன நானே இன்சல்ட் பண்ணிக்கிறதோ, விளையாட்டுக்கு கூட என்னை பற்றி நானே நெகட்டிவாக பேசிக்கிறதோ, இல்லை நான் தப்பு பண்ண இடங்கள், நான் ஃபெயிலான இடங்கள், நான் ஃபேஸ் பண்ண ரிஜெக்ஷன்ஸ், இதை பற்றி ஒரு காமெடி பண்ணிக்கிறதோ, இந்த வேலையே இருக்கவே கூடாது. பிகாஸ் என்னோட மைண்டுக்கு நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு இன்புட் மாதிரி, ஒரு கோட் மாதிரி, அதுபடி தான் என்னோட லைஃப் நடக்கும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு ஐ ஷுட் ஆல்வேஸ் மெயின்டைன் அ பாசிட்டிவ் இன் அ வாய்ஸ். சரி, நமக்கு தான் கான்ஃபிடென்ஸ் எல்லாம் போயிடுச்சே, ஆனால் நம்ம எப்படி திரும்ப அந்த காரியத்துலலாம் இறங்கி நமக்கான வேலைகளெல்லாம் எப்படி செய்கிறது? இது ஒரு ட்ரிக்கியான ஸ்டேட். நிறைய பேர் இந்த இடத்துல குவிட் பண்ணிடுவாங்க. பட் உங்களுக்கு உங்களோட கோல்ஸ் ரொம்ப முக்கியம், நீங்கள் சாதிக்கணுன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருந்துச்சு அப்படின்னா, மோட்டிவேஷனுக்காகவோ ஒரு ட்ரைவ்க்காகவோ ஹை எனர்ஜி லெவல்ஸ்க்காகவோ வெயிட் பண்ணாதீங்க. பிகாஸ் சுத்தமாகவே எனக்கு தன்னம்பிக்கையே இல்லை, ஆனாலும் நான் முயற்சி போடணுன்றதுக்கு வந்து பெரிய மன உறுதி வேணும். ஓகே, எதுக்காகவும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தால் நமக்கு தான் நஷ்டம். கான்ஃபிடென்ஸ்ன்றது எப்போ வரும்னா, ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடிலாம் வராது. நீங்கள் செய்கிற சின்ன சின்ன முயற்சிகள் மூலமாக மெதுவாக நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக ஆரம்பிப்பீங்க. அப்போ தான் அந்த லெவல் 0லேருந்து 1 2 3ன்னு இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். நமக்கே நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வர வைக்கிறது தான் கான்ஃபிடென்ஸ் வளர்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு ஃபவுண்டேஷன். அது எப்படி வரும்? நான் எதெல்லாம் செய்கிறேன்னு சொன்னேனோ, என்னென்ன ப்ராமிசஸ் எனக்கு கொடுத்துக்கிட்டேனோ அது எல்லாத்தையுமே நான் கீப் அப் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக என் மேலேயே எனக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஸோ இந்த ஒரு காரியம் நான் செய்கிறேன், இந்த ஒரு விஷயம் நான் செய்யணும்னு நினைக்கிறேன், இங்கே நான் இதை அப்ளை பண்ணுறேன், இந்த இடத்துல நான் போய் ப்ரெசென்ட் பண்ணேன், இப்படி சின்ன சின்ன வேலைகள்னாலும் மற்ற எந்த ஒரு ரிசல்ட் பற்றின ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே இல்லாமல்
முழு மனதோட உங்களோட முயற்சிகள் கொடுக்கும் பொழுது நிச்சயமா ரிசல்ட்ஸ் எப்படி வந்தாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் நீங்க ஷோ அப் பண்ணீங்கல்ல, நீங்க போய் அங்க நின்னீங்கல்ல, உங்களோட ஒர்க் எல்லாம் எக்ஸிபிட் பண்ணீங்களா, அதுவே உங்களோட கான்ஃபிடென்ஸை க்ரோ பண்ண ஆரம்பிக்கும். அடுத்தது மைண்ட் செட் ரிலேட்டடாக சொல்லணும் அப்படின்னா, பீப்புள் ப்ளீஸிங். என்னை சுற்றி இன்னொருத்தங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காகவோ இல்லை இன்னொருத்தங்க கிட்ட ஒரு அப்ரூவல் வாங்கிறதுக்கோ ஆர் அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நான் வேலைகளெல்லாம் செய்யணும் அப்படின்ற எண்ணம் நிச்சயமாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் என்றைக்குமே அந்த ட்ரூ கான்ஃபிடென்ஸை எக்ஸிபிட் பண்ணவே முடியாது. நீங்கள் உண்மையிலேயே ஒருத்தங்க தன்னம்பிக்கையோடு இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஸ்டேட்டில் ரொம்ப ஆத்தென்டிக்காக இருப்பாங்க. அவங்க யாருக்காகவும் யாரையும் இம்ப்ரெஸ் பண்ணணுன்றதுக்காக அவங்க வேலை இருக்கவே இருக்காது. அதே நேரத்தில் என்ன ஒரு இடம் ரொம்ப இமோஷ்னலி ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது, ஒருத்தங்களோட நெகட்டிவிட்டி என்னை ரொம்ப பாதிக்குது, ஆர் இந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் எனக்கு சூட்டபிளாக இல்லை, இது என்னோட சர்க்கிள் இல்லை அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம தான் நம்மளோட எனர்ஜியை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு ஒரு கோல் இருக்குது, நம்ம இதுக்காக நம்ம உழைக்கிறோம் அப்படின்னா என்னோட டைம் அண்ட் என்னோட எனர்ஜி இது எல்லாத்தையுமே நான் பாதுகாக்கிறது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் யாரை வேணாலும் காரணம் சொல்லலாம், பட் அந்த லாஸ் எல்லாம் நம்மளுக்கு தான். ஸோ யூ ஹாவ் டு பி ரியலி கேர்ஃபுல். இந்த ஒவ்வொரு விஷயத்துலையுமே நீங்கள் கவனம் எடுக்க உங்களோட முயற்சிகள் இன்னுமே ரிஃபைண்டாக இருக்கும் அண்ட் கான்ஃபிடென்ஸ் பில்ட் ஆக ஆரம்பிக்கும். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா லோ கான்ஃபிடென்ஸ் இருக்கும் பொழுதோ இல்லை திரும்பவும் நம்ம எப்படியாவது முயற்சி பண்ணி ஜெயிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுற ஸ்டேஜஸில் நம்ம பெருசாக தப்பு பண்ணுற ஒரு இடம் ரெஸ்ட் எடுக்கவே நம்ம மறந்துடுவோம். ஆர் நம்ம எஃபர்ட் போட்டுகிட்டே இருக்கணும், எப்படியாவது இதில் சாதிச்சிடணும் அப்படின்ற இடத்துல நம்மளை பற்றி கம்ப்ளீட்டாக மறந்துடுவோம், ஃபேமிலியை பற்றி மறந்துடுவோம், ஹெல்த்தை சரியாக டேக் கேர் பண்ணிக்க மாட்டோம். ஏதாவது ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தால் கூட அது நான் என்னடா சோம்பேறியாயிட்டனோ, ஆர் நான் ஒரு சரியான எஃபர்ட் எடுக்க மாட்டேங்கிறேன், அவ்வளோதான் என் லைஃபே முடிஞ்சிருச்சு, இந்த மாதிரிலாம் நம்ம எக்ஸ்ட்ரீம்ஸில் யோசிக்க ஆரம்பிப்போம். நான் சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப ப்ரெஷர்டாக ஃபீல் பண்ணாலோ இல்லை ரெஸ்ட்டே எடுக்காமல் நீங்கள் ஓடிக்கிட்டே இருந்தாலோ நீங்கள் சீக்கிரம் சாதிச்சிருவீங்க அப்படின்னு அர்த்தமே கிடையாது. நீங்கள் ரெஸ்ட் எடுக்காமல் ரொம்ப ப்ரெஷரோடு இருந்தீங்கன்னா அப்போதான் நிறையவே இன்னுமே சந்தேகப்படுவீங்க, நிறைய பயப்படுவீங்க, நிறைய ஓவர் திங்க் பண்ணுவீங்க, தேவையில்லாத ப்ரெஷர் எல்லாமே ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம நல்லா இருந்தால் மட்டும்தான் நமக்கான காரியங்கள் எல்லாம் செய்கிறதுக்கு ஒரு சக்தி வரும். அண்ட் லாஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, கான்ஃபிடென்ஸுன்றது அகெயின் இது ஒரு ஃபேஸ். ஓகே, இது யாருமே பிறக்கும் போதே கான்ஃபிடென்ட்டாக வர்றது கிடையாது. அதே நேரத்தில் ஒருத்தங்களை நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கும் அது டிப் ஆகும், அது அப்படியே சிங்க் ஆகிற ஸ்டேஜஸும் இருக்கும். அது லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் பொறுத்து. பட் எவ்வளோ சீக்கிரம் ஒருத்தங்க பவுன்ஸ் பேக் பண்ணுறாங்கன்றது அவங்களோட மைண்ட் செட் அண்ட் அதே நேரத்தில் அவங்க எந்த அளவுக்கு ஒரு டிசிப்ளின்டு பர்சனாக இருக்காங்க. மற்ற எல்லாமே நாய்ஸ் தான், மற்ற எல்லாமே டிஸ்ட்ராக்ஷன் தான். உங்களுக்கு எது வேணுமோ, எது பர்பஸோ அதை நோக்கி உங்களோட பயணம் இருக்கும் பொழுது நிச்சயமாக உங்களோட சின்சியர் எஃபர்ட் மூலமாக மறுபடியும் அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல்ஸை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே யோசிச்சு பாருங்கள், நிச்சயமாக அது உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த கான்ஃபிடென்ஸ் ரிலேட்டடாக ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்கன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் வேறு ஒரு டாப்பிக்கில் ஐ வில் மீட் யூ அகேன். அன்டில் தென் டேக் கேர், பை.